என்னுடைய பெயர் ராமலிங்க சொக்கவேல், காஞ்சேரி காவலசு, கரூர் மாவட்டம். 2005 என் மகன் மேலே கேஸ் போடுறாங்க. அந்த கேஸுக்கு மேலேயும் எங்கள் அக்கா மேலே 2 பேருக்கு மேலே கேஸ் போடுறாங்க. அது கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். 2010 முருகேசுங்கிற வக்கீல்கிட்ட போகிறேன் ஆலோசனையாக. போனதே அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 40 தடவை என் மேலே எழுதி வைங்க அப்படிங்கிறாரு. நான் தெரியாதனமா எழுதி வச்சிடறேன். வச்சுட்டு அப்புறம் இது பண்ணுறேன் அதை பண்ணுறோம்னு சொல்லிட்டு வெறும் பாண்டியிடம் எழுதி வாங்கிட்டாரு. அந்த பாண்டை ரமேஷுங்கிற பேரில் வச்சு இந்த 40 ஏக்கரை எழுதி வாங்கி வச்சிடலாமே அங்கே கரூர் மாவட்டத்தில் இருக்குது. அந்த 40 இடங்களை ஜப்தி பண்ணி வச்சிருக்காரு. அதில் அவருக்கு இப்போ கொலை மிரட்டல் வேறு இருக்காரு. நான் சோத்து கூட வழியில் அவருக்கு கூப்பிட வாங்கி சாப்பிட சொல்லியிருக்கேன். 40 ஏக்கரோட மதிப்பு எவ்வளோங்க? இந்த முருகேசுங்கிறத எங்கே போய் பார்த்தீங்க? 40 ஏக்கரோட மதிப்பு நீ கேட்குற 30 லட்ச ரூபாய்க்கு பல கோடி ரூபா மதிப்பு ஆகுது. 40 ஏக்கரா அதை வச்சுக்கிட்டு இவனை ஏமாற்றவனு அப்படிங்கிற கண்டிஷனில் இது பண்ணுறாப்படி. அதில் இந்த ரமேஷ்ங்கிற ஒருத்தர் வர சொல்லி இது பண்ணி அவன் மேலே அவன் முக்கிய கடங்காரன் இருக்கான். அவன் மேலே ஜப்தி பண்ணி ஒரு லேண்டை விற்கிறதுக்கு அவருக்கு கொடுங்க. அதில் அவருக்கு கொலை மிரட்டார். துப்பாக்கி கூட எடுத்து காட்டுறேன். உன்னை சுட்டுப்பிடுவேன், நீ எங்காலும் போனீங்கன்னா உன் உயிருக்கு ஆபத்து வந்து கை காலை ஒடிச்சுப்பிடுவேன். என்னோட உயிருக்கு ஆபத்து வந்தால் அந்த முருகேசுங்கிற வக்கீல்னால தான் எனக்கு உயிருக்கு ஆபத்து வரும், வேறு யாருக்கும் வராது. அதே மாதிரி வாகனத்துக்கு அடிச்சுப்பிடுவேன் ஒரு இதில் போனீங்கன்னா அப்படின்னு பயமாக இருக்குது. எனக்கு சாப்பிட்றது எனக்கு வசதி இல்லை. கூட்டியாங்க அடுத்தவங்க கூட்டியாங்க இருக்காங்க. நான்